ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் வரலட்சுமி நோன்பு ஸ்பெஷல் 3 பிரசாத வகைகள் பார்க்கலாங்க. அதாவது கோயில் சர்க்கரை பொங்கல், கோயில் வெண்பொங்கல், கொண்டக்கடலை சுண்டல். இந்த 3 பிரசாதமும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதில் மகாலட்சுமி தாயாருக்கு பிரீத்தியான இந்த 3 நைவேத்தியங்களையும் நம்ம கோயிலில் எப்படி செய்கிறாங்களோ அதே மெத்தடில் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது முதல்ல கொண்டக்கடலை சுண்டலுங்க. அது பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கிறேன். அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சிருங்க முந்தின நாளேவும். இப்போ பாருங்க, நான் இன்னைக்கு பண்ணுறதுக்காக நேத்தே ஊற வச்சுட்டேன். நல்லா இந்த மாதிரி ஊறிடுச்சுங்க. மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஒரு நாள் நைட்டு முழுக்க இது ஊறி இருக்கணும். இப்போ இது ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இது கூட மூழ்கிற அளவு நல்லா தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை இப்போ மூடி வச்சிருக்கிறேன். இதை மூடி வச்சுட்டு கிட்டத்தட்ட 8 விசில் வரைக்கும் கொடுத்து வேக வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா வெந்திருக்குங்க. இதை வேக வச்சிடலாம். இப்ப பாருங்க, 8 விசில் கொடுத்து நான் வேக வச்சுட்டேன். ப்ரெஷர் எல்லாமே அடங்கிருச்சு. குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கடலை நல்லா சூப்பரா வெந்துருச்சுங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கடலை எடுத்து அமுக்கி காமிக்கிறேன். அப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி பதத்துல நம்ம கடலை வேக வச்சுக்கணும். வாங்க இப்ப தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு டீப்பான கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவேவும் காரத்துக்காக நம்ம ஒரு 2 சிகப்பு மிளகாயை உடைச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளிச்சுட்டு இது கூடவே இன்னும் கொஞ்சம் வாசனையா இருக்கணுங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்ப நம்ம அவிச்சு வச்சிருந்த கொண்டக்கடலையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பிரட்டிடுங்க. இப்ப கொண்டக்கடலை நீங்க தாளிக்கிறப்ப ரொம்ப நேரம் அடுப்புல வச்சு தாளிச்சிட்டு இருக்க கூடாது. அதுல இருக்கக்கூடிய நீர் சத்தெல்லாம் போயிருச்சுன்னா கடலை ரொம்ப ஹார்டாயிரும். அப்புறம் சாப்பிட்றப்ப இருமலா வருங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இது கூட இன்னமும் டேஸ்டா இருக்கிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் கொண்டக்கடலை சுண்டல். இப்ப இது ஒரு பிரசாதம் நம்ம பண்ணிட்டோம். இனி அடுத்த பிரசாதம் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த பிரசாதம் கோயில் வெண்பொங்கல்ங்க. இது பண்றதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டீப்பான வாணலியில போட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. நம்ம கோயில்ல கொடுக்குற வெண்பொங்கல் இப்ப செய்ய போறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசியை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கோங்க. இது கூடவேவும் நம்ம வறுத்த பாசிப்பருப்பை போட்டுருங்க. போட்டுட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊத்திட்டு இதை நல்லா கைகளால அழுத்தி நல்லா கழுவிடுங்க. இதுல தூசி கீசி இருக்கும். அது எல்லாமே நல்லா கழுவி சுத்தமாக்கிக்கோங்க. இப்ப இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும்ங்க. ஊறினதுக்கு அப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிருச்சு. அரிசி பாசிப்பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சுங்க. இப்ப இதை ஒரு குக்கர்ல நம்ம சேர்த்துக்கிறோம். இப்ப இந்த மாதிரி கோயில் வெண்பொங்கல் பாத்தீங்கன்னா நிறைய நெய் சேர்த்து பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இப்ப பருப்பு அரிசி ரெண்டும் சேர்ந்து இந்த கப்புக்கு 1 கப்பு இருந்துச்சு எனக்கு அளவு. 1 கப்புக்கு நான் 6 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கிடணுங்க. அப்பதான் நல்லா சாஃப்டா நம்மளுக்கு குழைவா கிடைக்கும். இப்ப 6 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தியாச்சு. தேவையான அளவு உப்பு. இப்ப இது கையால நல்லா கலந்து விட்டுருங்க. குக்கரை மூடிட்டு ஒரு 6 விசில் வரைக்கும் நம்ம விட்டு வேக வச்சுக்கணுங்க. அப்பதான் நல்லா குழைவா வேகும். இப்ப நம்ம வேக வச்சுட்டோங்க. குக்கர்ல ப்ரெஷர் எல்லாம் போயிருச்சு. குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் குக்கர் திறந்துட்டேன். ரொம்ப சூப்பரா வெந்திருந்துச்சு பொங்கல். பாருங்க, ரொம்ப சாஃப்டா இருந்துச்சுங்க. இது தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே இது நல்லா கட்டியாயிருங்க. வாயில போட்ட உடனே அப்படியே கரைஞ்சிரும். இப்ப இது நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கோயில் பொங்கல்ல ரொம்ப சேர்ப்பாங்க. சர்க்கரை பொங்கல்லையும் சரி, வெண்பொங்கல்லையும் சரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவேவும் நம்ம காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் வாசனைக்காக கொஞ்சமா இஞ்சி அதையும் சின்ன சின்ன துண்டா வெட்டி சேர்த்துக்கோங்க. இது கூட பொங்கல் இன்னமும் நல்லா ரிச்சா இருக்கிறதுக்கு ஒரு 10 போல முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடைச்சு அதையும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா தாளிச்சிருங்க.
தாளிச்சிட்டு நம்ம அப்படியே வந்து பொங்கல்ல கொட்டிரணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா நெய் ஊத்துறதுனால பொங்கல் வந்து ரொம்ப மணமா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்குங்க. இப்ப வாங்க நம்ம தாளிச்சுட்டோம். இத வந்து அப்படியே பொங்கல் மேல கொட்டிருங்க. கொட்டிட்டு நல்லா வந்து இத கலந்து விட்டுருங்கங்க. இந்த பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். வாயில போட்ட உடனே வெண்ணெயா அப்படியே கரைஞ்சிருங்க. இத நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா வந்து கட்டிப்பட்டுரும். இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். கோயில் வெண்பொங்கல்ங்க. கண்டிப்பா இந்த பிரசாதத்தையும் நீங்க இந்த தடவ ட்ரை பண்ணுங்க. அடுத்த பொங்கல் வந்து தாயாருக்கு ரொம்ப பிரீத்தியான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்ப சர்க்கரை பொங்கல் பண்றதுக்குங்க, ஒரு குக்கர்ல 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோங்க சர்க்கரை பொங்கல். அது கூடவேவும் நல்லா மூழ்குற அளவு தண்ணி ஊத்தி, கைகளால நல்லா அழுத்தி பெசஞ்சு, நல்லா அரிசிய வந்து கழுவிக்கோங்க. இது கூடவேவும் இப்ப நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்க்கணுங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப 1 கப் அளவுக்கு பச்சரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு குக்கர மூடிட்டு 4 விசில் குடுத்து வேக வச்சுக்கோங்க. கரெக்ட்டா வெந்துருங்க. இப்ப பாருங்க பிரஷர் எல்லாமே அடங்கிருச்சு. இப்ப குக்கர் நம்ம ஓப்பன் பண்ணிருவோம். பாருங்க நல்லா வெந்துருச்சு அரிசியும், பருப்பும். இப்ப வந்து அத நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டியால மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இது கூட வெல்லம் சேர்க்கணுங்க. இப்ப வந்து 1 கப் அளவுக்கு பச்சரிசிக்கு 2 கப் அளவுக்கு நானு வெல்லம் சேர்த்திருக்கேன். இது வந்து அ கல்லு, மண்ணு எதுவுமே இருக்காதுங்க இந்த வெல்லத்துல. அதனால நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். இது இந்த மாதிரி நல்லா அப்படியே குத்தி விட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஸ்டவ்வ நல்லா சிம்ல வச்சுட்டு கைவிடாம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சீக்கிரமா அப்படியே வந்து வெல்லம் கரைஞ்சிருங்க. ஒருவேளை நீங்க பயன்படுத்துற வெல்லம்ல வந்து கல்லு, மண்ணு இருக்குன்னா வடிகட்டிக்கோங்க. இப்ப இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கலந்துருங்க. அப்படி கலக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரம் வெல்லம் கரைஞ்சிரும். கையும் கொஞ்சம் வலிக்காம இருக்குங்க. சீக்கிரமா வந்து நம்ம பொங்கல் கிளறிற முடியும். இப்ப பொங்கல வந்து நம்ம இறக்கி வச்சிரலாங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்ப ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்கங்க. இப்ப கோயில் பொங்கல்ல வந்து பொதுவா நெய் ரொம்ப ஊத்தியிருப்பாங்க. அதனால தான் வந்து அவ்வளவு சுவையா இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா, அது கூடவேவும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய வந்து சின்ன சின்ன துண்டா இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க. வெட்டி சேர்த்துட்டு, அது நல்லா வந்து பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நெய்யிலேயே வந்து நல்லா வறுத்துக்கோங்கங்க. இந்த மாதிரி நெய்யில வறுத்துட்டு நம்ம பொங்கல்ல சேர்க்கிறப்ப வந்து சாப்பிடுறப்ப வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறுனதுக்கு அப்புறமா, இப்ப இது கூடவேவும் 5, 6 கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வந்து பொரிச்சுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா, இப்ப இது கூடவேவும் ஒரு 10 போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வந்து பொரிச்சுருங்க. இப்ப இது எல்லாத்தையும் வந்து நம்ம அ கிளறி வச்சிருந்த பொங்கல்ல வந்து சேர்த்துறணுங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்ப பழையபடியும் இத வந்து ஸ்டவ்ல வச்சு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கிடணுங்க. ஸ்டவ்ல வச்சு அந்த மாரி நம்ம கலக்கிறப்ப வந்து பொங்கல் வந்து நல்லா வந்து மசிஞ்சு வரும் அப்படியே அந்த நெய்யோட சேர்ந்து. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இன்னி கூட தேவைப்பட்டுச்சுன்னா நெய் வந்து ஊத்தி கொஞ்ச நேரம் அப்படியே கலந்துகிட்டே இருக்கணுங்க. இந்த மாரி செய்றதுனால வந்து பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்ப பாருங்க வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட நம்ம நெய்வேத்தியமா கடவுளுக்கு படைக்கிறதுனால கொஞ்சமா பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்ல வாசனையா இருக்குங்க பொங்கல். இப்ப இத நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு, இப்ப இது கூட வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இன்னமும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு, பழையபடியும் வந்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கிடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, பழையபடியும் ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே வந்து ஸ்டவ்லயே வச்சு, அதே சூட்டோட அப்படியே வந்து கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாரி செய்றதுனால பொங்கல் வந்து ரொம்ப கமகமன்னு இருக்கும். கோயில்ல சாப்பிடுற மாரியே இருக்குங்க. இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். கோயில்ல கொடுக்கக்கூடிய சர்க்கரை பொங்கல். ரொம்ப அருமையா இருக்கும். இது தாயாருக்கு வந்து ரொம்ப இஷ்டமான ஒரு நெய்வேத்தியம்ங்க. கண்டிப்பா இந்த அ கோயில் சர்க்கரை பொங்கல வந்து நீங்க ட்ரை பண்ணுங்கங்க. இப்ப பாருங்க, பொங்கல் அப்படியே வந்து அந்த கரண்டில இருந்து அப்படியே வழிஞ்சு விழுது பாருங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம நெய் இதுல சேர்த்துருக்குறோம். அவ்வளவு வந்து டேஸ்ட்டா இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் வந்து உங்களுக்கு எவ்வளவு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவ்வளவு சேர்த்துக்கலாம். இப்ப நான் கடைசில வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, அத அப்படியே மேல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுர்றேன். இப்ப பாருங்க, சூப்பரா நம்ம ரெடி பண்ணிட்டோம். கோயில் சர்க்கரை பொங்கல், அது கூட கோயில்ல குடுக்கக்கூடிய வெண்பொங்கல், அது கூட கொண்டைக்கடலை சுண்டல்.
இந்த 3 நெய்வேத்தியமும் இன்னைக்கு நான் வந்து வரலட்சுமி நோன்புக்காக உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா இந்த 3 ரெசிபியையும் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு இந்த வரலட்சுமி நோன்ப வந்து நீங்க கடைபிடிங்க. அம்மனுடைய அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழில். தேங்க்யூ.